ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ஸ்விக்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீக்ளட்டர் பற்றி தான். நம்ம வீடு வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக வைக்கணும். நிறைய அடசல்கள் இல்லாமல், அதாவது எக்கச்சக்கமான பொருட்களை வீட்டில் வந்து நெருக்கடியாக வச்சுருக்காமல் வீட்டை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் வீட்டில் தினந்தோறும் நமக்கு வந்து பொருட்கள் சேர்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். நமக்கே நிறைய தேவைகள் இருக்கும். அதனால ஒவ்வொரு பொருட்கள் வந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம மறந்து போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் தான் இருக்கும். அதை வந்து வெளியேற்றணும். எப்படி நம்ம உள்ள பொருட்கள் கொண்டு வரோமோ அதே மாதிரி நமக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வெளியும் கொண்டு போகணும். இந்த ரெண்டையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னாலே வீடு வந்து நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நிறைய நெருக்கடி இல்லாமல் நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி தொடங்குறது, எப்படி முடிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் வந்து முடிவு பண்ணிடுவாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வந்து எடைக்கு போடலாம், இல்லை வந்து யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா நம்ம குப்பையில் போடலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா வீட்லேயும் அது கிடைக்குமான்னு தெரியாது. சில நேரங்கள் எல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சுருந்தா கூட இதெல்லாம் மறுபடியும் தூக்கி லாஃப்டில் வைக்கிறதுக்குனே வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. அதனால் முதல் வேலையாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும், உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள், பழைய துணி, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு லீவ் நாளில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும். பசங்கக்கிட்டேயும் சொல்லணும். அவங்களோட உடஞ்சி போன டாய்ஸ் இருக்கும், பழைய புக்ஸு, யூஸ் பண்ணாதது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுல நிறைய பொருட்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்களே வாலண்டியரியாக கொண்டு தர்ற மாதிரி நம்ம கேட்கணும். இதில் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். கொண்டு வரது எல்லாத்தையும் நம்மளும் பிரித்து பார்த்துட்டு தேவையில்லை அப்படின்னா உடனே ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ரெண்டாவதாக வந்து ரூம் பை ரூமாக எடுக்கிறது. இன்றைக்கி வந்து பெட்ரூம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம பெட்ரூமில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பழசெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் போடுறது அப்படின்னு முடிவெடுக்கிறது. அப்போ பெட்ரூம்லேயே ஒரு நாளைக்கு ஒரு செல்ஃபு, ஒரு நாளைக்கு டேபிளில் இருக்கிறது, ஒரு நாளைக்கு பெட்டில் இருக்கிறது, இல்லை ஏதாவது துணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்குள்ளே அந்த ஒரு ரூமை நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த வாரத்துக்கு கிச்சன் மாற்றிக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் ஹால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ரூம் கூட வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேவையில்லாதது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். மூணாவதாக இருக்கிற இன்னொரு ட்ரிக் வந்து நம்ம கேலண்டரில் நோட் பண்ணிக்கிறது. நம்மளோட கேலண்டரில் தினமுமே இன்றைக்கி ஒரு 2 பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லி 2 பொருள் நமக்கு தேவையில்லாதது இந்த வீட்டில் இருக்குது, இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லி 2 பொருள் எடுத்துகிட்டு அதை கேலண்டரில் டிக் பண்ணிட்டே வாங்க. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 60 பொருள் நம்ம கண்டுபிடிச்சி வெளியேற்றலாம். நாலாவதாக நம்ம ரொம்ப ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணுற விஷயம் எலக்ட்ரானிக் ஐட்டம். அதாவது நம்ம புது மிக்சி வாங்கியிருப்போம், ஆனால் பழைய மிக்சி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம், அது உடஞ்சி போயிருக்கோம். பழைய கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்கல் ஐட்டத்தில் இன்னும் ஃபோன் எடுக்கலாம், பழைய ஃபோன், அப்புறம் சார்ஜர், ஒயர், இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து உடஞ்சிருந்தாலும் அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம எதுக்காவது இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல எடுக்கிறது. பழைய மாடலாக இருந்தது, டேப் ரெக்கார்டர், இதெல்லாம் கூட சில வீடுகளில் இன்னுமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு தெரிகிறது எல்லாத்தையும் முதல்ல வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வீடு வந்து க்ளீன் ஆகும். அஞ்சாவதாக நம்ம எப்போது ஒரு தடவை வாங்கியிருப்போம் மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது மெடிசின் முன்னாடி வாங்கியிருப்போம், எண்ணெய் காலுக்கு போடுறது, கைக்கு போடுறதுன்னு எண்ணெய் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி வாங்கியிருப்போம். ஆனாலும் அந்த டேப்லெட்லாம் நம்ம வந்து தூர போடாமல் அப்படியே பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்பைரியான மெடிசன்லாம் கூட வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் உடனே தூக்கி வெளியே போட்டுடலாம் யோசிக்காமல். இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வந்து அடிபட்டது அப்படின்னா நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வயசானவங்க வீட்டில் ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரியாயிட்டாங்க, ஏதோ அடிபட்டதில் அந்த மாதிரி ஆனது சரியாயாச்சு, இப்போ நல்லாவே நடக்கிறாங்க. ஆனாலுமே அந்த ஸ்டாண்ட் வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தவறிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற யாருக்குமே அந்த ஸ்டாண்டு தேவை கிடையாது. எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க தான். இந்த ஸ்டாண்டுமே வந்து ஸ்டீல் ஸ்டாண்டு அப்படிங்கிறதுனால நல்ல துருப்பிடிச்சு போச்சு. இப்போ அந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணவங்களே இல்லை, ஆனாலும் ஒரு 2-3 வருஷமாக அந்த ஸ்டாண்டு வந்து அந்த வீட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இனிமேலும் நம்ம வீட்டில் யாருக்கும் அடிப்பட்டு அந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். அப்படின்னா அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம தூக்கி போடுறது தான் நல்லது. அதை எடைக்கு போடுறதுன்னா எடைக்கு போடலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும்.
இனிமேல் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அடுத்ததாக வந்து நம்மளால் ரூமாக க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு பேஸ்கெட்டோ இல்லை ஒரு பையோ வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டைம் கணக்கெலாம் இல்லை, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்பப்போ உங்களுக்கு வந்து தோணுதோ இந்த பொருள் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுற நேரத்துலலாம் எடுத்து அப்படியே அந்த பேஸ்கெட்லேயோ இல்லை பையிலையோ வந்து போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு மாதம் இந்த மாதிரி பண்ணும்போதே கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அந்த பேஸ்கெட்டில் வந்து நிறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணி போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த பொருளை என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுமே தவிர ஒரே நாளில் வந்து உட்காந்து ஒரே நாளில் டீக்ளட்டர் பண்ணுறது, ஒரே நாளில் எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து பயங்கர குழப்பமாக மாறிடும். நம்மளால் அது செய்யவே முடியாது. அடுத்ததாக ஒரு பொருளை பார்க்கும்போது இது வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நம்மளே யோசித்து பார்க்குறது. சிலது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக வச்சுருப்போம், ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டோம். சிலது வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து அப்படியே வச்சுருப்போம், தூக்கி போடுறதுக்கு மனசே வராது, ஏன்னா நம்மளோட பணம் அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. சில ட்ரெஸ் வந்து கடையில் பார்க்கும்போது பிடிக்கும், கடையில் இருக்கிற லைட் வெளிச்சத்துக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பகலில் அது வேற ஒரு கலரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வந்து நம்மக்கிட்ட மாட்டி எப்போதுமே இருக்கும். கடையில் ஒரு மாதிரி இருக்கும், சில நேரங்களில் நமக்கு போடும்போது நமக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து தனியாக எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. பணம் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க, ஏன்னா நம்ம அது யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுனால பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அது வருத்தம் தான் வரும், நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணினீங்க இல்லை யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லைன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லையே, பணத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஈஸி அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சேராதது, நம்ம உடம்புக்கு பத்தாதது, அதாவது சைஸ் வேறு மாதிரி இருக்கிறது, இப்போ நம்ம வேறு மாதிரி இருப்போம், அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. அடுத்ததாக வந்து பழைய மாடலாக மாறி போனது, நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம், அந்த டைமில் அது வந்து நல்ல ட்ரெண்டாக இருந்திருக்கும். இப்போ அதை போட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க இது பழைய மாடல்னு. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இனிமேல் அது போடவும் முடியாது பழைய மாடல் அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக கொஞ்சம் கிழிஞ்சு போனது, ஃபேடானது, கலர் வந்து மங்கி போனது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் ஃபஸ்ட்டு இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் வெளியே எடுத்தோம் அப்படின்னா அதிலே வந்து கால்வாசி ட்ரெஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அடுத்ததாக முன்னாடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்திருப்பாங்க, இப்போ வந்து கொஞ்சம் சப்பியாக மாறி இருக்கிறதுனால எல் சைஸில் வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸு, எக்ஸல் சைஸில், டபுள் எக்ஸல் சைஸில், இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருப்பாங்க. எப்போது நம்ம வந்து ஸ்லிம் ஆனோம் அப்படின்னா மறுபடியும் அந்த எல் சைஸ்லாம் போடலாம், எக்ஸல் சைஸ்லாம் போடலாம் அப்படின்னு. அது வந்து என்ன கேட்டால் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி சைஸ் வந்து மாறி போகிறீங்க, எக்ஸலில் போகிறீங்க இல்லை எல்லுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து நினச்ச மாதிரி வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமில் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே வந்து ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கும். வருஷங்கள் ஆகும்போது ஒரு 30 வயசில் பிடிச்ச ட்ரெஸ்ஸு நமக்கு 35 வயசில் பிடிக்காது, 20 வயசில் 25 வயசில் நம்ம போடுற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து இப்போ நமக்கு இருக்காது, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் ஒரு பீரோ நிறைய எக்ஸல் சைஸ்லாம் சேவ் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 5 செட்டு ட்ரெஸ் வந்து புதுசாக வாங்கி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததான் மேக்கப்புக்காக யூஸ் பண்ணுற திங்ஸ், நம்மளோட இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், வாட்ச், இதெல்லாம் சில வாட்ச்லாம் வந்து உடஞ்சிருக்கும் இல்லை ஓடாமல் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம வச்சுருப்போம். கம்மல், செயின், பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோன் போனது இருக்கும், உடஞ்சது இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது அப்படின்னு. இருந்தாலும் ஒரு கலெக்ஷனுக்காக நிறைய இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம். இனிமேல் அப்படி யோசிக்க தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம டக்குன்னு வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அது வந்து உறைஞ்சி போயிருக்கும், அந்த மாதிரி நெயில் பாலிஷும் நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மீதி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே எதுக்கோ இருக்குது அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். மேக்கப்புக்காக யூஸ் பண்ணுற விஷயங்களையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பல காலம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா யோசிக்காமல் அதை தூக்கி போட்டுடலாம். இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் வந்து நிரப்பி வச்சுருக்கிற பொருட்கள், நிறைய அடசல்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான வழி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி பாருங்கள், வீடே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்.